வணக்கம். பி. முனியப்பன், கட்டுமான பொறியாளர், விநாயகா பில்டர்ஸ், வேடசந்தூர். போன வீடியோவில் எப்படி பில்லரோட ராடு டீட்டெயில் சொல்லியிருந்திருப்போம், கீழே ஃபுட்டிங்கோட டீட்டெயில் சொல்லியிருந்திருப்போம், ஃபுட்டிங் எவ்வளோ காங்கிரீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்திருப்போம். இப்போ இந்த வீடியோவில் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளின்த் பீமினுடைய பாட்டம் லெவலில் காலம் நிப்பாட்டியிருக்கோம். அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்லோ கலரு பெயிண்ட் மார்க் எல்லா காலம்லேயுமே டிரான்சாக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லா காலம்லேயுமே எல்லோ கலர் டிரான்சாக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த லெவல் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது ரொம்ப ஸ்லோஃபாக இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும். அப்படிங்கிறனால அதை கால்குலேட் பண்ணி பக்கத்தில் ரோடு ஃபேஸ் எடுத்து, பக்கத்தில் அந்த கரையினுடைய ஃபேஸ் எடுத்து இதிலேருந்து 5 அடி வச்சாச்சு. 5 அடியில் இப்போ காலம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேலே பிளின்த் பீம் ஒரு 1.5 அடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அது கொடுக்கும்போது இந்த காலம் காங்கிரீட் போடும்போது ஸ்டார்ட்ரு, அதாவது ஸ்டார்ட்ரு போடுறதுக்கான என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி சைட்டில் சொல்கிறது ஷூ மார்க்கிங் அப்படிம்பாங்க. கம்பல்சரி காலம் மார்க் பண்ணும்போது ஷூ போட்டு நீங்கள் காலத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வெர்டிக்கல் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக தூக்குக்காண்டி எடுத்துகிட்டு வர முடியும். இன்னர் டு இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்ரு டு அவுட்ரு மெஷர்மெண்ட், அதெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் கம்பல்சரி ஸ்டார்ட்ரு போட்டு தான் இந்த காலத்தை எடுத்துகிட்டு வரணும். இந்த ஸ்டேஜுன்னு இல்லை, எப்பப்போ ஸ்டார்ட்ரு போட்டு நீங்கள் காலத்தை எடுத்துகிட்டு வரணுமோ அப்பப்போ ஸ்டார்ட்ரு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலமும் நல்லா தூக்குக்காண்டி இருக்கும். கவர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர் இருக்கணும், சுற்றிக்கும் ஈவனாக கவர் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 இன்ச் கவர் பிளாக்கு. இந்த கவர் பிளாக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பக்கமுமே 1 இன்ச் கவர் கம்பல்சரி இருக்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி காங்கிரீட் போட்டு கரெக்டாக தூக்குக்காண்டி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு போடுறதுக்கான போட்டு நம்ம காங்கிரீட் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது ஒரு நன்மைகள். தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே மார்க் பண்ணாமல் ஸ்டார்ட்ரு போடாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அலைன்மெண்ட் ஆகும், தூக்கு மிஸ்யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள், கரெக்டான ஒரு அளவு வராது, கரெக்டான ஒரு மெஷர் கொண்டு வர முடியாது. கீழேயே தவறு நடந்துருச்சுன்னா மேலேயும் தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறனால எந்தெந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட்ரு போட்டு காலத்தை எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்தந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட்ரு போட்டு நீங்கள் ஈவனாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கலாக அழகாக நீட்டாக வந்திருக்கும். காலம் ஃபினிஷிங் நேற்று போட்ட காங்கிரீட்டு காலம் ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்குது. இது போன்ற வீடியோக்கள் கண்டினியூஸாக கட்டுமானம் சம்மந்தமான விஷயங்கள் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்தண்ணா வாசல் உங்கள் பொறியாளன் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.